வெல்கம் டு மிஸ்டிக் லிட்ரேச்சர். ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ட்ரைபல் ஸ்கேப் பை செம்பின் ஆஸ்பான். செம்பின் ஆஸ்பான்றவங்க வந்து யாருன்னா சிங்கிளிஷ் ஃபிலிம் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர். ஓகேவா, லாஸ் ஏஞ்சலஸ் டைம்ஸில் வந்து இவங்க வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆத்தர் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஃபாதர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் ஃபிலிம்ஸ் அப்படின்ற மாதிரியும் இவங்களை வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா, இவங்களோட நோட்டபிள் ஒர்க்ஸ் பார்த்தோன்னா பாரம் சாரட் 1963 பப்ளிஷ் பண்ணாங்க. பிளாக் கேர்ள் இது 1966 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேண்டபி இது 1968 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் வந்து த பிளாக் டாக்கர் இது வந்து 1956 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க் த ட்ரைபல் ஸ்கேர் அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் கலெக்ஷன், வால்டாய்க் அப்படின்ற ஒரு கலெக்ஷனில் வந்து லாஸ்ட் ஸ்டோரியாக வந்து இது எழுதியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து 1962 வந்து பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே பார்த்தோம்னா, ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு டீ ஸ்டால், அதாவது ஒரு மின் டீ ஸ்டால். ஓகே, அந்த இடத்துல வந்து சேயர் அப்படின்ற ஒருத்தர் வந்து அவங்களோட மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன்மாக பண்ணுறாங்க. ட்ரைபல் ஸ்கேர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ட்ரைபல் ஸ்கேர்ஸ் வந்து எப்படி வந்திருக்கும், அதோட ஆரிஜின் வந்து எது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து சேயர்ன்றதான் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அவங்க தான் வந்து இந்த கொஸ்டினே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு க்யூரியாசிட்டியே இருப்பாங்க. ட்ரைபல் ஸ்கேர் வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு ஐடியாவை சொல்லுவாங்க. இது வந்து நொபிலிட்டிக்கான ஸ்கேராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தவங்க வந்து இது வந்து ஒரு மார்க் ஆஃப் பாண்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்களோட ஒவ்வொரு ஐடியாவை வந்து இந்த ஸ்கேரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு சில ட்ரைப்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்கேர் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு டெக்கரேஷன் மாதிரி, அவங்களோட பாடியில் வந்து டெக்கரேஷன் பண்ண மாதிரி. அந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்கேர் இருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ட்ரைபில் வந்து அந்த பீப்புளை சேர்ப்பாங்க. சப்போஸ் இந்த மாதிரி எந்த ஸ்கேருமே இல்லைன்னா அந்த பீப்புளை வந்து அவங்க ட்ரைபை விட்டு விளக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஒரு சீஃப் சன் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்க போயிருப்பாங்க. ஓகேவா, படிச்சுட்டு அங்கே இருக்க வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் எல்லாம் அவங்க கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த ட்ரைபல் கல்ச்சர் எல்லாமே வந்து அவங்க விட்டுருவாங்க. அப்போ வந்து இந்த செஃப் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த சன் வந்து ட்ரைபல் கல்ச்சர்லாம் மறந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக, அந்த மறக்கக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு ஒரு மார்க்காக வந்து ஸ்கேரை வந்து அவங்களோட ஃபேஸில் வந்து விடுவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி வந்து மார்க் வச்சதுனால அவங்க வந்து நான் ஒரு அமெரிக்கன் கிடையாது, நான் வந்து ட்ரைபல் பீப்புள் தான் அப்படின்ற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, அதுக்காக வந்து செஃப் வந்து மார்க் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருப்பார். இன்னொருத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு சில ஜென்டில்மேனோட ஒய்ஃப்ஸ் வந்து அவங்களோட பாடியில் வந்து இந்த மாதிரி ஸ்கேர் வைப்பாங்க. அப்போ தான் வந்து அவங்க வந்து ராயல்ட்டியை காமிச்சிக்கிறதுக்காக, பியூட்டியாக காமிச்சிக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்க போனேன். சேயர் வந்து கடைசியாக வந்து இவரே ஆன்சர் சொல்லுவார். இந்த ஸ்கேர் அப்படின்றது வந்து எப்போ ஒரிஜின் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்கேர் வந்து நீக்ரோஸ், அப்புறம் நிறைய சின்னலிஸ், அப்புறம் ஹைட்டி, கியூபா, நீக்ரோஸ் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இவங்க யாரோட பாடியில் வந்து இந்த மாதிரி ஸ்கேர்ஸ் இருக்காது. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ரைட்டர்ஸும் வந்து பர்டிகுலராக இந்த ட்ரைபல் ஸ்கேர்ஸை பற்றி எழுதியிருக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு ஹிஸ்ட்ரி புக்லேயும் இந்த ட்ரைபல் ஸ்கேர்ஸை பற்றி அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியாக ஒரே ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. இந்த ட்ரைபல் ஸ்கேர்ஸ் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்கிறார், ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. அந்த ஸ்டோரி என்னென்னா, வருஷம் வந்து ஆஃப்ரிக்காவுக்கு வந்து ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பு போகும். ஓகேவா, அந்த ஷிப்பு வந்து என்னென்னா ஸ்லேவ் ட்ரேட் பண்ணுற ஷிப்பு. அதில் வந்து பிரிட்டிஷர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்லேவ் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பிடிச்சிட்டு அவங்கள போய் யூரோப்பில் வந்து விற்பாங்க. விற்கிற போனால் அவங்களோட பாடியில் வந்து எந்த ஒரு மார்க் இருக்கக்கூடாது. ஓகேவா, அந்த ஸ்லேவரி அந்த பாண்டேஜ் மார்க் மட்டும்தான் இருக்கும், மற்ற எந்த மார்க்குமே இருக்காது. அவங்கள வந்து எந்த ஒரு பிளமிஷுமே இல்லாமல் போய் நிறுத்தணும். ஓகேவா, அப்போ தான் வந்து அவங்கள நல்ல ஏலத்துக்கு எடுப்பாங்க ரிச் பீப்புள்ஸ். அதனால வந்து அவங்கள பார்த்து கொண்டு போவாங்க. அந்த கப்பல் வந்து எப்பயுமே வந்து ஆஃப்ரிக்காவுக்கு போய் ஸ்லேவ்ஸ் எல்லாம் அங்கே இருக்க எல்லா ஸ்லேவ்ஸையும் வந்து பிடிச்சிட்டு போய் அந்த ஒயிட் பீப்புள் வந்து அங்கே விற்கிறது தான் அவங்களோட வேலை. அந்த மாதிரி ஒன் டைம் வந்து அந்த கப்பல் அங்கே போகுது. அந்த கப்பல் போகிறப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து அப்புறம் அவங்களோட டாக்டர் அயாமி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கிராண்ட் மதர், அவங்க ஃபேமிலி எல்லாமே அங்கே இருக்காங்க. ஓகேவா, அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா, இவங்க போய் அந்த இடத்துல அயோமி வந்து பிடிக்க போகிறாங்க. ஓகேவா, பிடிக்கிற போன்னு அந்த டைம்ல வந்து ஏமோ அந்த இடத்துல இல்லை. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு புஷ்ஷுக்கு பின்னாடி ஹைட் பண்ணியிருப்பாங்க. அயாமியை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் ஏமோ வருவார். வந்ததுக்கப்புறம் அவங்களோட கிராண்ட் மதர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி அயாமி வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னி
இவன் என்ன பண்ணியிருப்பான்னா, இவன் வந்து அந்த இடத்துல ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் அவங்க பேர் என்னன்னா, ஒருத்தவங்க பேர் ஸ்லேவ் ட்ரேடரோட ஹெட் பேர் வந்து மொமெண்டோ. ஓகேவா, மொமெண்டோன்னு சொல்லுவாங்க. MOMANTU மொமெண்டோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவன் வந்து என்ன பண்ணிடுவான்னா, இந்த அவங்களுக்குள்ள ஒரு கேங் இருக்கும். ஓகேவா, அந்த கேங்கை வச்சு அந்த ஒயிட் ஷிப்பை வந்து அந்த ஆஃப்ரிக்கன்ற ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணி அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாமே வந்து விடுவிப்பான். உடனே எல்லாரும் இவன் வந்து நல்ல நோக்கத்தை தான் விடுவிப்பான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு எல்லாரும் ரிலீஸ் ஆகி சந்தோஷமாக வெளியே வருவாங்க. அந்த டைமில் வந்து ஏமோன்றவனை வந்து இந்த மம்முட்டோட ஆள் தான். ஓகேவா, ஏமோன்றவன் வந்து இந்த மம்முட்டு கூட வந்து ஆல்ரெடி ஒரு 2 மாதமாக வந்து வேலை பார்த்துருப்பான். 2 மாதமோ 2 வீக்கோ வேலை பார்த்துருப்பான். அப்படி வேலை பார்க்குற பொண்ணு மம்முட்டோ கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும். இவன் வந்து இப்போ வந்து அவங்க டாக்டரை தேடுவான். அந்த கேப்டிவேட்டிவ்லேருந்து எங்கே அந்த ஸ்லேவில் வந்து டாக்டர் எங்கேன்னு தேடிட்டு இருப்பான். தேடி கடைசியாக கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சிட்டு இப்போ எல்லாரும் வந்து கரை சேர்ந்துருவாங்க. கரை சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஆஃப்ரிக்கன் அந்த ஷிப்பை வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. பிளாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐலாண்டில் வந்து இப்போ எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க. அந்த டைமில் வந்து இந்த மொமெண்ட் வந்து என்ன சொல்லுவான்னா, நீங்கள் யாரும் தப்பிச்சு போகணும்னு நினைக்கக்கூடாது, இல்லைன்னா சூசைட் பண்ணணும்னு நினச்சிடவே கூடாது. அப்படி யாராவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள நான் அவங்களையும் கொண்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி வைப்பான். முக்கியமாக வந்து அவன் இந்த அயாமும் அப்புறம் ஏமு 2 பேரையும் வந்து ரொம்ப பார்ப்பான். ஏன்னா ஏமு எப்படிப்பட்டவன்னா, அவன்கிட்ட வந்து ஆயுதம் இருக்கும், ஒரு வெப்பன் இருக்கும், நைஃப் அண்டு அப்புறம் ஆக்ஸ் இருக்கும். ஓகேவா, அதை வந்து அதில் வந்து நல்ல ஒரு ஆர்ட்டாக நல்ல அந்த வெப்பனை யூஸ் பண்ணுவான். ஓகேவா, யாரை வேணால் அந்த ஆக்ஸ் வச்சு ஈஸியாக வந்து மர்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு ஆள். ஓகேவா, அவன் எப்படியும் எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி மும்முட்டுக்கு தெரியும். அதனால் வந்து அவன் மேலே கண் வச்சுட்டே இருப்பான். அந்த டைமில் என்ன ஆயிரும்னா, இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். மொமெண்ட்டை வந்து நான் வந்து உங்களை விடுவிச்சது வந்து ஒரு ரீசன் இருக்குது. நான் வந்து நானும் ஒரு ஸ்லேவ் ஹண்டர் தான். நான் இந்த மாதிரி பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளோட ஆஃப்ரிக்காலேருந்து பிடிச்சிட்டு போகிற ஸ்லேவை நான் போய் அவங்கள கேப்சர் பண்ணி அந்த பிரிட்டிஷர்ஸை நான் வந்து கொலை பண்ணிவிட்டு இந்த ஸ்லேவ்ஸை நான் திரும்ப வந்து மெர்ச்சன்ட்ஸை வந்து விற்றுருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். இதை கேட்டபடி தான் அவங்களுக்கு தெரியும் மொமெண்ட் வந்து எப்படிப்பட்டேன் அப்படின்றதும் தெரியும். ஆனால் எப்படியாவது வந்து இந்த ஏமோக்கு வந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு அவனுக்கு தோணும். ஏன்னா ஸ்லேவாக மட்டும் இருக்கவே கூடாது, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, ஸ்லேவாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ஏமோட கான்செப்ட்டு. இதுக்காக வந்து அவனோட ஒய்ஃபே வந்து ஒன் டைம் வந்து கொண்டுருவான். ஓகேவா, அது வந்து மொமெண்ட்டுக்கும் தெரியும். மொமெண்ட்டும் கேட்பான், நீ வந்து ஒய்ஃப் எதுக்காக கொண்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதனால என்ன ஆயிருக்கும்னா, இந்த மாதிரி உமனை வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒன் டைம் வந்து ஸ்லேவ் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்லேவ் ஹண்டர்ஸ் வந்து அவங்க பிடிக்க போயிடுவாங்க. அந்த டைமில் வந்து ஸ்லேவரியான ஒரு வாழ்க்கை மட்டும் நம்ம இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபே வந்து கொலை பண்ணிடுவோம். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஏமு. இந்த டைமில் இதை பற்றிலாம் மொமெண்ட்டும் ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து நீ வந்து இந்த இடத்த வந்து எஸ்கேப் ஆகி போகணும்னு நினச்சிடாத அப்படின்ற மாதிரி மொமெண்ட் வந்து பயமுறுத்தி வச்சுருப்பான். அந்த டைம் கரெக்டாக இவங்க பேசிகிட்டு போனால் வந்து தூரத்துலேருந்து ஒரு சவுண்டு வரும். அது என்னென்னா ஒரு பிரிட்டிஷ் கப்பல். ஓகேவா, பிரிட்டிஷ் கப்பல். அதில் வந்து ஸ்லேவ்ஸ் எல்லாம் வருவாங்க. ஓகேவா, அந்த ஸ்லேவ்ஸ்லாம் வருவாங்க. இப்போ வந்து அந்த ஸ்லேவ் கப்பல் வந்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மொமெண்ட்டும் கேங்கும் வந்து அவங்க பிடிக்கிறதுக்காக போவாங்க. ஓகேவா, அப்போ வந்து அந்த பிரிட்டிஷர்ஸ் மேனுக்கும் இவங்களுக்கும் இந்த கேங்குக்கும் வந்து பயங்கரமாக சண்டை இருக்கும். இந்த ஸ்லேவ் ஹண்டர் மொமெண்ட்டோட கேங்குக்கும் பிரிட்டிஷர்ஸ்க்கும் வந்து பயங்கரமாக சண்டை நடக்கும். அந்த கேப்பில் வந்து அயமும் அப்புறம் வந்து ஏமும் 2 பேரும் வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஏமோ வந்து அயம் அவனோட ஷோல்டரில் போட்டு ஓடிடுவாங்க, அந்த இடத்த விட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுவாங்க. அதனால் வந்து அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. சரியா, அது வந்து ஓடி ரொம்ப தூரம் ஓடி ஒரு 3 days இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபாரஸ்ட்டில் தான் இருப்பாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த ட்ரீக்கு கீழே ஒரு ட்ரீ கீழே உட்காந்துருப்பான். அந்த ட்ரீயில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான். அவங்களோட லேப்பில் அவங்களோட மடியில் வந்து உங்களோட பொண்ணு டாக்டர் வந்து இருப்பான். அவன் பக்கத்தில் வந்து ஹேக்ஸையும் நைஃபையும் வச்சுட்டு சுற்றி யாராவது வராங்களாம் பார்த்துட்டே உட்காந்துருப்பான். ஓகேவா, இந்த நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவன் வந்து ஆல்ரெடி வந்து மொமெண்ட்டை கேட்டிருப்பான், இந்த மாதிரி எங்கள் 2 பேரையும் விட்டுருங்க, நாங்கள் போயிடுறோம், நீங்கள் வந்து எங்களை ஸ்லேவாக மட்டும் மாற்றுறாங்க அப்படின்னு எவ்வளோ கேட்பான். ஆனால் மொமெண்ட் என்ன சொல்லுவான்னா, இன்னொன்று ஷிப் வரட்டும், நான் அந்த ஷிப்பை பிடிச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் வேணால் நான் உங்களை விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் டைம் பார்த்து கரெக்டாக எஸ்கேப் ஆயிடுவான். இப்போ வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு வில்லேஜை தேடி போவான். அவங்க வில்லேஜுக்கு திரும்ப போயிடுவான். அந்த வில்லேஜுக்கு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இந்த பீப்புள்ஸும் வந்து அடிக்கடி வந்து
இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஓகேவா. ஏன்னா ஸ்லேவ் ஹண்டர்ஸ் வந்து இவங்களுக்கு பிடிச்சிருவாங்க, இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக இவங்க வந்து ஒவ்வொரு இடமா அந்த ஃபாரஸ்ட்டில் ஒளிஞ்சு தான் இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து வாட்டர் வந்து கரெக்டாக கிடைக்குமானா கண்டிப்பாக சொல்ல முடியாது ஓகேவா. அதனால் அவங்க வாட்டர் சோர்ஸ் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அடிக்கடி வந்து அனிமல்ஸ் அப்புறம் வந்து மஸ்கிட்டோஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு டிசீஸ் வந்து அதிகமாக ஏற்படும். அதையும் பார்த்து தான் அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கணும் ஓகேவா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எப்போல்லாம் வந்து ஸ்லேவ் ஹண்டர் வந்து பிடிக்க வந்தாங்கன்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேற ஒரு இடத்த பார்த்து அங்கே போய் கேம்ப் போட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் டைம் வந்து இவங்க வந்து லைட்டே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபயர் வந்து யூஸ் பண்ணோன்னா ஸ்லேவ் ஹண்டர்ஸ்க்கு வந்து ஈஸியாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக ஃபயர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க, அந்த கேம்புக்குள்ளேயே தான் இருப்பாங்க இவங்க எல்லாரும் ஓகேவா. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். இப்போ வந்து இந்த இடத்துல அயோமியும் அப்புறம் ஏமும் வந்த உடனே அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா இவங்கலேருந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஸ்லேவ் ஹண்டர்ஸு. எப்படி தப்பிச்சு வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்லேயே பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அயோமியை அவனையும் க்ரீட் பண்ணுவாங்க அந்த ஹோல் விசில் அந்த நேவல் பீப்புள்ஸ் எல்லாமே ஓகேவா. இப்போ வந்து எல்லாரும் அந்த கேம்ப் போனதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல வந்து மொமெண்டோ வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மொமெண்டோ வந்து அவன் வந்து ஒரு பிளாக் பீப்புள் மாதிரி தான் ஓகேவா. அவன் வந்து ஸ்லேவ் ட்ரேடர் ஆனதுக்கப்புறம் அவன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்டர்பிரட்டராக தான் இருந்திருப்பான். ஃபஸ்ட்டு வந்து அவன் வந்து ஒரு ஏஜென்ட்டாக இருந்திருப்பான், ஸ்லேவ் ட்ரேடில் வந்து ஏஜென்ட்டாக இருந்திருப்பான். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்பிரட்டராக இருப்பான். அதுக்கப்புறம் அவனே வந்து ஒரு ஸ்லேவ் ட்ரேடராக மாதிரி இருப்பான், லீடராக மாதிரி இருப்பான் ஓகேவா. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் பிடிச்சி வெளியே அனுப்பிச்சு விடுறது இதெல்லாம் இருந்திருப்பான். அந்த டைமில் வந்து ஏமுவும் அயாமுவும் வந்து மொமெண்டோ கூட இருக்கிற பொண்ணு ஏமுட்ட வந்து ஆல்ரெடி கேட்பான். அந்த மாதிரி அயாமியை வந்து நீ வந்து எனக்கு விட்டுரு, எனக்கு கொடுத்துரு, நான் வச்சுக்கிறேன், நீ வந்து ஃப்ரீ ஆகி போய்க்கோ அப்படின்ற மாதிரி மொமெண்டோ எத்தனை வாட்டி கேட்டிருப்பான். ஆனால் ஏமுக்கு வந்து அவனோட டாக்டர் வந்து விட மனசே இருக்காது, அதனால் விட மாட்டான். அது மட்டும் இல்லாமல் டாக்டருக்கு வந்து அந்த டால் உட் பீஸ் எடுத்துகிட்டு அந்த உட்டன்லேயே வந்து டாலை வந்து கவர் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய அவன் டாக்டருக்கு மேலே பண்ணுவான். இதெல்லாம் வந்து ஏமோ வந்து எந்த அளவுக்கு வந்து டாக்டர் மேலே வந்து ஒரு லவ் வச்சுருக்கான் அப்படின்றது வந்து காமிக்கும். இதுக்கப்புறம் தான் வந்து இவன் வந்து அந்த இடத்த விட்டு அந்த எஸ்கேப் ஆகி வந்திருப்பான். அந்த மொமெண்டோ கேங்குக்கும் பிரிட்டிஷரும் சண்டை நடந்ததுக்கப்புறம் எஸ்கேப் ஆகி இங்கே வில்லேஜுக்கு வந்திருப்பான். வில்லேஜஸ் வந்து ரொம்ப அமேஸ்டாக அவங்கள பார்த்துருப்பாங்க. அவன் வந்து அந்த இடத்துல வந்து எஸ்கேப் ஆகி வில்லேஜ் வரதுக்கே 3 வீக்ஸ் ஆயிருக்கும், 3 வீக்ஸ் ஆயிருக்கும். இப்போ வந்து அவன் இங்கே வந்துடுவான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு இன்னும் நியூஸ் வரும். இந்த பிளாக் பீப்புளில் ஒரு சில பிளாக் பீப்புளோட ஸ்கின்னை எடுத்து அதை வச்சு ஒயிட் பீப்புள் வந்து பூட்டு செய்கிறாங்களாம் ஓகேவா. இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக் பீப்புள்ஸ்க்கு வந்து அப்போல்லாம் வந்து மணி இல்லை ஓகேவா. அதனால் பிளாக் பீப்புளை வந்து ஸ்லேவாக வந்து யாராவது யூரோப்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அவங்க அயன்ஸ் அப்புறம் வந்து மற்ற வேறு கேஸுக்கு பதிலாக அயன்ஸ் அப்புறம் மெட்டீரியல் வேறு ஏதாவது மெட்டீரியல் வந்து வாங்கிக்குவாங்க. இப்போ வந்து இவங்க எல்லோரும் குரூப்பாக வந்து அந்த கேம்பில் இருக்கிற பொண்ணு அவங்களுக்கு வந்து ஒன் டைம் வந்து இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஸ்லேவர்ஸ் வந்து ஒரு தடவை வந்து அந்த ஐலாண்டில் வராங்கன்றது வந்து அவங்களுக்கு தெரியுது. அதனால பேட்ரியார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வேறு ஒரு இடத்துக்கு நம்ம டக்குன்னு செட்டில் ஆகணும், இந்த இடத்த விட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகணும், இல்லைன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எல்லோரும் மாட்டிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஐடியா கொடுப்பாங்க. நம்மள்ட்டேருந்து ஒரு சில மெம்பர்ஸ் வந்து இந்த இடத்த விட்டு ஃபாரஸ்ட்டில் போய் வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பிளேஸ் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிட்டு அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி பேட்ரியார்க் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில மெம்பர்ஸ் வந்து அந்த கேம்ப் விட்டு போய் சர்ச் பண்ண போயிருப்பாங்க, வேறு ஏதாவது நல்ல ஒரு லேண்டு கிடைக்குதா, வாட்டர் சோர்ஸோட நல்ல ஒரு லேண்ட் இருக்குதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுக்காக போவாங்க ஒரு சில மெம்பர்ஸு. இவங்கெல்லாம் இந்த இடத்துல இருப்பாங்க. இவங்களாம் அந்த கேம்ப் பக்கத்துலேயே வந்து கல்டிவேட் பண்ணுறது, அதுலேருந்து வர காப்ஸ் வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி அவங்களோட டே டு டே ரூட்டீன் வந்து அப்படியே பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துலையே வந்து அவங்களுக்கு வந்து பாம் ஆயில் அப்புறம் வந்து பட்டர், பீன்ஸ், ஹனி எல்லாமே வந்து அவங்களுக்கு அங்கேயே கிடச்சிச்சு ஓகே. அந்த ஃபாரஸ்ட்லேயே அவங்களுக்கு கிடச்சிச்சு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எந்தெந்த மெம்பர்ஸ்லாம் போய் அந்த நியூ பிளேஸை கண்டுபிடிக்க போனாங்களோ அவங்களாம் ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப வந்துட்டு நாங்கள் அந்த மாதிரி மவுண்டன் கிளிஃபு கீழே ஒரு நல்ல ஒரு பிளேஸை பார்த்துருக்கோம், வாங்க நம்மளாம் அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் கூப்பிடுவாங்க.
இப்போ எல்லாரும் அந்த இடத்துல சந்தோஷமாக அந்த மவுண்டன் கிளிஃப் கிட்ட போயிடுவாங்க. ஓகேவா, அந்த மவுண்டன் கிளிஃப் கீழே இருக்க அந்த பிளேஸ்க்கு போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு போயிருந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா இத்தனை நாள் வந்து அவங்க லைட்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல இப்போ வந்து சேஃப்கார்டாக இருக்கும், நம்ம லைட்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபயரில் நைட் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே இருக்க அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து வெளியே போய் விளையாடுவாங்க, கேம்புக்குள்ளேயே இருக்காங்க, வெளியெல்லாம் போவாங்க. இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸ்லேவ் ஹண்டர்ஸ் இனிமேல் வர மாட்டாங்க, சந்தோஷமாக இருக்குது. அந்த டைமில் தான் ஒரு நாள் வந்து ஸ்லேவ் ஹண்டர்ஸ் வராங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏமோ அப்புறம் அயோமி அப்புறம் கிராண்ட் மதர் இருக்காங்க. ஓகேவா, இவங்க எல்லாம் அப்போ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க. கிராண்ட் மதர் வந்து ஆல்ரெடி வந்து கால் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, அவங்கள ஓட முடியல. அந்த டைமில் வந்து ஏமோ வந்து எப்படிப்பட்ட கான்செப்ட்னா, ஸ்லேவாக மட்டும் போயிடக்கூடாது, ஆனால் இறந்து போனால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருப்பாங்க. ஓகேவா, அப்போ அவங்க ஓடி போயிட்டு இருக்கப்போ கிராண்ட் மதர் வந்து மெதுவாக போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஏமோ வந்து திரும்பி பார்த்தா அந்த கிராண்ட் மதர் மெதுவாக வந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவங்க ஸ்லேவ்ன்றது நம்ம பிடிக்க போகிறாங்க, நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்க கேட்டுன்னு. கிராண்ட் மதர் வந்து என்னால் கால் அவ்வளோதான், என்னால் ஓட முடியலதுக்கு மேலே அப்படின்னு சொன்ன போன அயோமியும் நீங்கள் மட்டும் இப்படி தப்பிச்சு போயிருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து பக்கத்தில் அந்த ஸ்லேவ் பண்ணுற சவுண்டுலாம் கேட்கும். உடனே இதை பார்த்தோன்னே கிராண்ட் மதர் வந்து பயந்துருவாங்க. அவன் ஏமோ பாட்டுக்கு அயோமியை கொன்ற போகிறான் அப்படின்ற மாதிரி பயப்படுவாங்க. ஏன்னா இவன் வந்து ஸ்லேவாக மட்டும் போயிடக்கூடாது, ஆனால் கொலை கூட பண்ணியான்னு நினைப்பான். அதனால் அவனோட டாக்டர் வந்து ஸ்லேவாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அயோமியை கொன்றுவானோ அப்படின்ற மாதிரி அவங்க கிராண்ட் மதர் வந்து ரொம்ப பயப்படுவாங்க. நீ அந்த மாதிரி அயோமிக்கு எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஆனால் இவன் என்ன பண்ணிடுவான்னா, ஸ்லேவ் ஹண்டர்ஸ் பக்கத்தில் வரங்கன்னு தெரிஞ்ச உடனே இவன் அந்த அயோமியை வந்து கீழே போட்டுட்டு அவன் பேக்கில் ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தி எடுத்துகிட்டு வேகமாக அயோமியை வந்து அந்த கத்தி வச்சு கிழிச்சிருவான் பாடி ஃபுல்லாக. ஓகேவா, எதுக்கு கிழிப்பான்னா, அந்த மாதிரி ட்ரைபல் அப்போ தான் ஸ்கேர் உருவாகும். அந்த நைஃப் வச்சு பாடி ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணுவான், ஃபுல்லாக கிராச் பண்ணிடுவான். அப்போ வந்து அந்த ட்ரைபல் ஸ்கேர் எல்லாம் உருவாகிடும் ஃபேஸ் ஃபுல்லாமே. அப்போ வந்து அவள் வந்து இப்போ பிளெமிஷ் ஆகிடுவான். ஓகேவா, அதனால வந்து அவங்க வந்து அந்த ஸ்லேவ் ஹண்டர்ஸ் வந்து அவங்களை கூப்பிட்டு போக மாட்டாங்க. இவள் வந்து ஃபுல்லாக வந்து இதாக இருக்குது, பாடி ஃபுல்லாக வந்து ஸ்கேர் ஆகிருக்கு, அதனால வந்து அவளை கூப்பிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, ஸ்லேவ் ஹண்டர்ஸ் விட்டுருவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு பேண்டமேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீவ்ஸ் இருக்கும். அந்த லீவ்ஸ் வந்து ஆன்டிசெப்டிக் தன்மையை கொண்டது. அதை வச்சு அந்த ஸ்கேர் மேலாம் வச்ச உடனே அந்த பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆயிரும், அந்த கிழிச்ச இடம்லாம் அந்த ஹீல் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்லேவ் ஹண்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்கேர்ஸை பார்த்து, அதாவது அந்த அயோமி மேலே இருக்க ஸ்கேர்ஸை பார்த்த உடனே இல்லை இவ வந்து நம்மளுக்கு வந்து இவங்களை வந்து நம்ம விற்க முடியாது யூரோப்பியன்ட்ட அப்படின்னு தெரிஞ்சுட்டு விட்டுட்டாங்க, அயோமி விட்டுட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லா பீப்புள்ஸும் வந்து அவங்க மேலே வந்து ஸ்கேர்ஸை வந்து உருவாக்கிட்டாங்க. ஓகேவா, அப்போ தான் வந்து ஸ்லேவ் ட்ரேடில் நம்ம எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்லிட்டு எல்லா பீப்புளும் அவங்கள்ட்ட தப்பிக்கணுன்றதுக்காக வேணுக்குமே அவங்க மேலே வந்து ஒரு மாற்று கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ட்ரைபல் ஸ்கேர்ஸ் வந்து எதுக்காக இருக்குன்னா, அவங்க வந்து ஸ்லேவிலேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக அவங்களே வந்து இந்த மாதிரி ஸ்கேரை உருவாக்கிக்கிட்டாங்க. அப்போ தான் வந்து இந்த ஸ்லேவ் ஹண்டர்ஸ் வந்து அவங்கள பிடிச்சிட்டு போய் யூரோப்பியனில் விற்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து இந்த இடத்துல சேயர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா, இதோட இந்த ஸ்டோரி முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.